அதனால அம்பேத்கர் சொல்ற அந்த வழியை பாரு. இவரு என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றதை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயிருக்காக படப்பட்டதா நினைக்காத. அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதிலிகளா ஓடி ஓடி சொல்றாரு. நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க, கவிப்பேரரசு என்ன சொல்றாரு, உலகத்துல ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதில்லை, சொத்தை பிரிவதில்லை, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம். அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் குற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திட்ட, அப்படியே வச்சா இது என்னமோன்னு நீ உன் நல்லா தெரிஞ்சுக்க. அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், எஸ்சி கொடுத்துட்டான். அவர் யாருக்கு பெற்றுக் கொடுத்தார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார் அண்ணல் அம்பேத்கர். அதுலயே நம்ம தாழ்த்தப்பட்ட அவர்கள் தலைவர் தாழ்த்தப்பட்டவர். அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு? வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்குதான் அவரு நீல வண்ணத்துல உலகம் பூரா பரவி இருக்காரு. அதான் நீ புரிஞ்சுக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது. நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம், ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எப்படி கேட்கிறாரு பாருங்க, ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் வெளி நீருக்கும் உவப்பே இயற்கை குணம் அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் வெளி நீருக்கும் உவப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா, நல்ல செய்கை வேண்டும். நன்மை செய்வோரே உலகம் நாளும் மேற்குலத்தோர். நன்மை செய்பவர் தான் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர். தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்டத்தகாதங்கிறது தீமை செய்யும். எத்தனை பேர் பாடிட்டாங்க, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் பாடுன நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ பேசுனாங்க, எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன வழி கிழிச்சீங்கன்னு அப்படி வெறுப்புல. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன வழி கிழிச்சீங்க. அதனால நந்தன் இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பத்தியா. சும்மா உட்கார்ந்துக்கிட்ட அவர் நல்லா பண்ணிருக்காருங்க, அவர் இது பண்ண. நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிற்குது. இது சமூகம் பல 100 ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற, நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீ கவனி. தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான், தாழ்த்தப்பட்டிருக்கான். யாராலும் பாருங்க, அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவன். அதான் அவன் இவன் இவன் இந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் நிமிர்வு வரணும்.
அதான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்ங்கிறது ஒரு படம் இல்லை, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த அந்த தங்கைகள், அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில வடிக்கிற கண்ணீர்ல இந்த சாதியை இழிவு, அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால அம்பேத்கர் சொல்றாரு, ஏய் நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமா பேசிக்கிட்டு இருக்க, சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலை குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேல சந்தன மாலையை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்னடா அது எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு பேசுற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலன்னா எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிடுவார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிடுவார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்திர அமைக்கிடுவார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிடுவார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர், கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிடுவார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அதை அமைக்கும் போது இவன் எதை நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர், மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான். அப்ப என்னென்ன செய்யலாம்? சாதியை பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளவுதான் நீ செய்ய. மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு, மனிதம். அதுதான் புனிதம் என்று தேடு. அவ்வளவுதான். நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளே பேசிட்டு இருக்காத. ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறைவன் எழுதிருக்காரு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான். அந்த நூலை எல்லாரும் என் தம்பியில் வாங்கி படிங்க. அன்புதான் அதன் வாசல். ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல், கருணை அதன் வரவேற்பறை, முதிர்ச்சி அதன் முற்றம், தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார், வழிபாட்டு அறைங்கிறார். இவ்வளவுதான் ஆன்மீகம். அன்பும் கருணை வச்சுக்க, தானா முதிர்ச்சி வந்துடும். ஆன்மீகம்னா என்ன? என்ன அவர் அதிலே எழுதி வர்றாரு, எவ்வுயிரை பார்த்தாலும் தன் உயிரோட பொருத்தி பாடுறார். வனத்து பூச்சி பாத்தியா, தேளை பாத்தியா, கொடிய பாம்பை பாத்தியா, இலைய பாத்தியா, செடியை பாத்தியா, மரத்தை பாத்தியா, தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி. இதுதான் ஆன்மீகம். அப்படி நேசிக்க சரியாயிடும். நீ அதை விட்டுவிட்டு நீ உயிர்மை நேயம்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் வாரிசு. இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி, என் கோயிலுக்குள்ள, இதெல்லாம் என்னது என்னது? அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேத்து இல்ல, நந்தன்ங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்ப இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அத வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு. இதான் இங்கிலீஷ் இருக்கிற சாதி ஒழிப்பு. என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியா இருக்கும்போது நான் இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் இவர் தேவர், நான் தேவேந்திரன், நான் முதலியார் பிள்ளை இப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவரை உனக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி வராது. ஐயா காப்பா அரவாணன் தமிழன் ஏன் அடிமையான நூலை பல முறை நான் பரிந்துரைச்சிக்க படிக்க சொல்லி படிச்சுக்கினா பெரிய காரணம் இல்லடா. ஒண்ணு, தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போயிடும். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது. இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு, போர்க்குணம் அற்று போயிடுச்சு. போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னன்னா, இப்ப அங்க பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமானவங்கிறது நீ பாத்துக்க. அண்ணா நகர், அசோக் நகர், இந்த மாதிரி கேட்க நகர், உயர்ந்த குடிகள் இருக்கும்ல, அடுக்ககங்கள்ல இருக்கும்ல, வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியா இருக்கும். ஒரே கதவு, இந்த வீடு கதவு இருக்கும், இந்த வீட்டு கதவு இருக்கும், அந்த வீட்டு கதவு இருக்கும், இந்த வீட்டு கதவு இருக்கும். இத்தனை அடுக்ககத்துல போய் 65 வயசு ஆத்தாவை போய் கழுத்தறுத்து நகை திண்டு போயிருக்காங்கன்னா அப்ப சுத்தி இருந்தவனா என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. வீடுகள் இணைந்திருக்கு, இல்லங்கள் இணைந்திருக்கு, இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கானா இல்லைங்க. இந்த பிரச்சனை தான். இது நல்லா கவனிச்சுக்க. இப்ப நீ போய் தண்ணிய போட்டு சலம்பல் பண்ண, நீ போய் அந்த இடத்துல அடுக்ககத்துல பெரிய இந்த படித்தவர்கள் பெரிய வேலை செய்யற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் சத்தம் போடு.
டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு லைட் விளக்கு அணைச்சிட்டு படுப்பானே. 10 பேர் அறிவுங்க யாரா என்னடா இங்க ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கிருந்து அழைச்சு பேசு, கேட்க மாட்டான். ஆனா நீ அப்படியே வா, எங்க கிராமத்துக்கு வா, அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடா இருப்பான். ஒரு சத்தங்க நாய் விளைச்சா டப்புன்னு விளக்குறதுட்டு, முனியாண்டி என்ன நாய் விளக்குது, என்னது? ஒண்ணுல மருமையை வெளியூர்ல இருந்து வந்துருக்காரு. அதான் அதானே, சரி ஆனா நீங்க வேணா வாங்க சோதிச்சு வேணா பாருங்க. தம்பி சொன்ன மாதிரி தான் இதுல எங்க ஊர்ல இருக்கு வாக்காட்டு மாதிரி எங்க ஊருக்கு வாக்காட்டு ஒரு தனித்தனியா வீடுகள் இருக்கு. இதை எங்கள் இணைந்திருக்கு ஓடியாங்கலாம். இங்க அப்படி இல்ல. எதுக்கு சொல்றேன்? பண்பட்டுட்டானா, படிச்சுட்டானா, நாகரிகம் அடைஞ்சிட்டானா, தெரிவுக்கு வரமாட்டானா, அதான் பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்றாரு? பண்பட்டது போர்க்குணம் மற்ற போயிடுச்சு, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம். வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்றான்டா, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். உனக்கு ஒரு பழமொழி சொல்லிட்டான்டா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. நீயே பச்சையில தான் நிக்கிற, ஆனா ஓம் பச்சையை விட அந்த பச்சை பெரிய பச்சையா தெரியுது. இப்ப இத மாற்றம்டா, எக்கரைக்கு இக்கரையே பச்சைங்கிறா. அதான் நம்ம கோட்பாடு. அப்ப நீ என்ன பண்ற? மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. அவன் நீ டைம் இஸ் கோல்டுங்கிற, அவன் நேரம் பொன் போன்றது இல்ல உயிர் போன்றதுங்கிறான். இது ரெண்டுக்கு இருக்கு வித்தியாசம் தான். அப்ப இது எதை கவனிக்கணும் பாரு, எங்க கொண்டு நிறுத்தினும் பாரு. இந்த சாதியை இழிவு, இந்த தீண்டாமை கொடுமை, இந்த பிளவு என்ன பண்ணும்னா தமிழ் சமூகத்துக்கு கூறத்து போயிட்டு உனக்கிட்ட இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்சா. அதனால என்ன பண்ற? உன் தாய்மொழியை விட அடுத்தவன் மொழி ஆங்கிலத்தை அறிவென்று நினைத்தாய். இது மாதிரி அடுத்த மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அதை நீ ஒரு தடவை கூட சிந்திக்கல. வெளிநாட்டுல வேலை கொடுத்திருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷுக்கு இல்ல, உன்னுடைய கணினி பொறியியல் அறிவியல் அறிவுக்கு தான். இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசிட போறியா? போட்டு குழப்பிக்கிறது. அந்த இடத்துல விழுந்த அடுத்தது கடைசிக்கு வர்றாரு, அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறார். அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. பெரிய தத்துவங்களை, ஆக சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது, பல நேரங்களில் வீழ்த்தி. நீயே பார்த்துட்ட. அதுக்கப்புறம் வர்றாரு கடைசிக்கு தன்னின பகை. கொடும் யார்? யாரு? தன்னின பகை தான் பெரிய வில்லை. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், தன்னின பகைடா, தன்னின பகை. அதனாலதான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து விழுந்து போனான். தமிழன் அல்லாதவன் 234 போடுவான்டா, போட்டிடுவான். தமிழன் பூரா தான் குச்சியில 10 தொகுதி 20 30 போட்டு சுருங்கிடுவான். காரணம் தன்னின பகை. அது எப்படி தெரியுமில்ல, நான் செத்தாலும் சரி, நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது, இந்த கோட்பாடு தான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் சரி, அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும். இந்த எண்ணத்துலதான் இந்த இனம் விழுந்துச்சு. அப்ப எவ்வளவு கொடுமையான உணர்வு இந்த சாதிய உணர்வுன்னு நீ பார்த்துக்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு நான் நாகப்பட்டினத்துல பாட்டு வெளியீட்டு விழாவில் சொன்னேன், உயர்ந்த சாதிக்காரன் உடலவன், தாழ்ந்த சாதிக்காரன் உடலவன். இன்னைக்கு நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துச்சு. தெருவில் கூட்டிட்டு உடலை எடுத்துட்டு போக விடலை. அப்ப என்ன பண்றது? இந்த மனநிலையில் இருந்து மானுட சமூகம் மாறணும். சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி இது எப்படி எப்படி இருக்குன்னு பாரு. அருகில் இருக்கிற அண்ணன் தம்பி, நீ உன்னால நம்ப முடியுதா? உன்னால நம்ப முடியுதா? இதே சென்னையில் எல்லாரும் முடியலாம். ஆந்திராவில் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கான், வீடு கட்டிருக்கான், நான் அனுமதிச்சிட்டேன். கேரளா இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் வீடு கட்டிட்டான், அனுமதிச்சிட்டேன். அங்கிருந்து வந்தவன் வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற இருந்து வந்தவன் அனுமதிச்சிட்டேன். ஆனால் என் இனம் சார்ந்த, என் நிலம் சார்ந்த, என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் குடி பறையை வீடு கட்டணும் அனுமதிக்கல. சண்டை, எல்லாரும் சண்டை போட்டு வரட்டாங்க. இங்க நடந்தது சென்னையில் நடந்தது, தலைநகர். இந்த கொடுமையை நீ இதுல நடக்குமானேன்னு கேட்கிறேன்.